கருத்தினிலே உனை இருத்தி அகத்தினுள்ளே யோதியாய்க் கண்டு பருகிடுவேன் பரமானந்தம் ராஜயோகியாய் எப்போதும் உன்னையே உன்முகம் என்றும் பௌர்ணமி போல் தோணுதம்மா என் முகம் உன் போல் பௌர்ணமி போல் ஆக வேண்டுமம்மா அன்று முதல் இன்று வரை பக்தியில் திளைத்து இருந்தேனை என் தந்தை வந்து தத்தெடுத்து ராஜயோகி ஆக்கிவிட்டாரே. இப்பொழுது நான் ஆத்மா இந்த ராஜயோக தியானத்தின் மூலம் கடவுள் பரமாத்மாவுடைய குழந்தையாக மாறி உங்களிடம் இந்த தந்தையின் இந்த அரிய பெரிய சிவ ராத்திரி விழாவிலே அவரை பற்றி நாங்கள் சிந்திப்போம். அதாவது நாம் அனைவரும் இந்த உலக நாடக இடையில் வாழ்க்கை என்ற பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இவனையில் பக்தி பண்ணிக் கொண்டிருக்கின்றோம். பக்தி கூட வாழ்க்கையிலே ஒரு நாடகத்தில் ஒரு அங்கம். அதாவது நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து வீடகத்தை பூந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன் என்று மாணிக்கவாசகர் சொல்வார். நாம் எல்லோருமே வேடம் தாங்கி நாங்கள் நடித்துக் கொண்டிருக்கின்றோம். வேடமும் நீரில் நிறுத்தி கூடு மெய்த்தொண்டர் குலாத்துடன் பூர்த்தி என்று அவை பாட்டியார் சொல்லுவார். அந்த வகையாக நாம் அனைவரும் இன்று இந்த இடத்திலே எங்கள் வாழ்க்கை என்ற ஒரு பாகத்தில் பக்தர்களாக ஒன்று கூடியிருக்கின்றோம். வாழ்க்கை என்பது என்ன? நான் யார்? என்னுடையவர் யார்? நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அதாவது நாம் அனைவரும் ஆத்மாக்கள், உயிர்கள். இந்த உடம்பென்ற வேடத்தை தாங்கி வாழ்க்கை என்ற பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கின்றோம். இது உள்ளோடு. ஆனால் நாம் இதை கவனித்துக் கொள்வதில்லை. ஏன் பிறந்தோம் மண்ணிலே என்றால் நாடகத்தை நடிப்பதற்காக இந்த மண்ணுலகத்துக்கு வந்திருக்கின்றோம். எங்கிருந்து வந்தோம்? எங்களுடைய வீட்டிலிருந்து வந்தோம். அந்த வீடு அப்பாலுக்கு அப்பாலே இருக்கின்றது. அந்த வீட்டிலிருந்து நாம் கீழே வந்து இந்த உடம்பெனும் வேடத்தை தாங்கி வாழ்க்கை என்ற பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி வாழ்க்கை என்ற பாகத்தில் நாங்கள் நடிக்க தொடங்குவோம் என்றால், உண்மையிலே ஒரு பாகம் நடிக்கப்படும் போது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். அது அற்புதமான வாழ்க்கையா இருக்கும். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் மகத்தானதாக, சந்தோஷமானதாக, ஒரு இல்லறமாக வாழ்க்கை இருந்தது. தெய்வீக குணங்களுடன் நாங்கள் தேவதேவியார்களாக வாழ்ந்த ஒரு பொற்காலன் தான் சத்திய திரையாதிகள் சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தின் அரைக்கல்பமாகும். அதைத்தான் ஆதி தேவி தேவதா சனாதன தர்மம் என்று எங்களுடைய தர்மத்தை நாங்கள் சொல்கின்றோம். எங்களுடைய தர்மம் என்ன? இல்லறம். எப்படிப்பட்ட இல்லறம்? ஆதி தேவி தேவதா சனாதன தர்மம். அதாவது ஆரம்பத்திலே நாங்கள் தெய்வீக குணங்களுடன் தேவனாக தேவியாக ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம்தான் எங்களுடைய ஆரம்பம். அதுதான் வாழ்க்கையின் ஆரம்பம். நாங்கள் அப்படி வாழ்ந்த நாங்கள் தான் இப்பொழுது எப்படி வாழ்கின்றோம் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது தெய்வீக குணங்கள் இழந்திருக்கின்றோம். நாங்கள் எப்படி வாழ்கின்றோம்? தெய்வீக குணங்கள் இழந்து காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் என்ற இந்த பஞ்ச விகாரங்கள் முன்னால் சூழப்பட்டு எங்களோட வாழ்க்கை இப்பொழுது குடும்ப வாழ்க்கை. ஆனால் அதற்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள், துன்பங்கள். இந்த பிரச்சனைகள், துன்பங்கள் எப்போது எங்களுக்கு உண்டாகியதோ அப்பொழுது நாங்கள் பக்தி பண்ண தொடங்குகின்றோம். பக்தி என்பது துன்பத்திலே கடவுளை நாங்கள் கூவி அழைப்பது, கடவுளை தேடுவது, அவருடைய காட்சியை பெற்று அவருடைய ஆலயங்களை அமைப்பது. அசுர குணங்களை அழிப்பதற்காக முதல் விநாயகருக்கு ஆலயங்கள் கட்டினோம், பின்பு முருகப்பெருமானுக்கு ஆலயங்களை கட்டினோம். இப்படியாக எண்ணற்ற தெய்வீக விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டு இன்று இந்து சமயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வட்டத்திற்குள்ளே, ஒரு கூரைக்குள்ளே பல்வேறு தெய்வீக மூர்த்திகளின் வழிபாடுகளை செய்து பக்தி பண்ணிக் கொண்டிருக்கின்றோம். நாம் பக்தி பண்ணிக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை வகையான பக்தி பண்ணிக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு விதமான விரதங்களை அளிக்கின்றோம், விழாக்களை உருவாக்கி கொள்கின்றோம். இவை எல்லாமே நாம் கடவுளை தேடுகின்றோம், கடவுளை கூவி அழைக்கின்றோம், கடவுள் மேல் சரியை கிரியை என்ற தொண்டுகளை செய்கின்றோம். இவற்றைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவற்றின் பலன் என்ன என்று கேட்டால் அதைத்தான் நாங்கள் இன்று நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பலன் என்பது யோகமும் ஞானமும். யோகம் என்பது நாங்கள் யாரை கூவி அழைக்கின்றோமோ, எங்கள் துன்பத்தை அளிக்கக்கூடியவர் யாரோ
அவருடன் எங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படும். அந்த தொடர்பின் மூலம் எங்களுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் என்பது எங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியை தரும். இதுதான் வாழ்க்கையின் முடிவு. ஆகவே நாங்கள் இவ்வளவு காலம் செய்த பக்தியின் ஒரு பலனாக நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் அந்த இறைவனுடன். அந்த இறைவன் யார்? இறைவன் எப்படி நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும்? இறைவனை பற்றி நாங்கள் என்னத்தை அறிந்திருக்கின்றோம்? இந்த ஆலயங்களிலே கூட இறைவன், இறைவிகளுக்கு பல பேர் இருந்தாலும் இறைவன் என்றவர் ஒருவர். அந்த இறைவன் பிறப்புக்கு அப்பாற்பட்டவர். அவர் ஜோதி வடிவமானவர். அவர் என்றும் மனித பிறவியை எடுப்பதில்லை. நாம் அனைவரும் மனித பிறவிகளை எடுத்து 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 நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுள் என்பவர் மனித பிறவியை கடந்திருக்கக்கூடிய போக்கும் வரவும் புணர்வும் எல்லா புண்ணியன் என்று சொல்வார். அதாவது அவருக்கு பிறப்புக்கு அப்பாற்பட்டவர். அவர் ஒருவர் தான் கடவுள். அப்ப அவருக்கு உருவம் என்ன? அவர் ஜோதி வடிவமானவர். அவர் ஜோதி வடிவமானவர். தோட்ட சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் என்று சொல்லப்படுது. அந்த சுடர் ஒளிதான் கடவுளுடைய உண்மையான வடிவம். அவருக்கு இந்த உடல் கிடையாது. அந்த உடல் கிடையாது. அவரைத்தான் பரமாத்மா என்று சொல்கிறோம். ஆத்மா இந்த சரீரத்தை எடுத்திருக்கின்றது. இந்த சரீரம் என்றதுக்கு ஒரு தாய் தந்தை இருக்கின்றார்கள். ஒவ்வொரு பிறவியிலும் நாங்கள் ஒவ்வொரு சரீரத்தை எடுக்கும் போதும் அந்த சரீரத்துக்கு பௌதிக தாய் தந்தை இருக்கின்றார். அவர்கள் எல்லோரும் எல்லைக்குட்பட்ட தாய் தந்தை. ஆனால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் எப்போதும் தந்தையா இருக்கக்கூடியவர், என்றும் மாறாதவர். அவர்தான் பரமபிதா, பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். அவருக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நாங்கள் ஜீவாத்மாக்கள், அவர் பரமாத்மா. பரமாத்மாக்கள் என்று சொல்வதில்லை, பரமாத்மா. அவர் ஒருவர் தான், பிறப்புகள் வராதவர், எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர். அவர் பரமபிதா, பரமாத்மா. அவர்தான் எப்போது நன்மை செய்யக்கூடியவர், எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவர். அந்த காரணத்தினால அவருக்கு சிவன் என்ற பெயர், அதாவது சதாசிவன் என்ற பெயர். எப்போது நன்மை செய்யக்கூடியவர் சதாசிவன். சதாசிவன் ஜோதி சொருவமானவர். அவர் எங்கே இருக்கின்றார்? என்ன ரூபத்தில் இருக்கின்றார்? இதை கூட ஔவையார் அழகாக சொல்லுவார். அப்பாலுக்கு அப்பாலாய், அணுவுக்கு அணுவாய், கணுமுற்றின் உள்ள கரும்புள்ளே காடு. பாருங்க எப்படி சொல்லுகிறாரு. அப்பாலுக்கு அப்பாலாய், ஒரு அப்பால் இந்த அண்ட சராசரங்கள், அதுக்கு அப்பால் ஒரு அப்பால் இருக்கிறது. அதுதான் மகா தத்துவம், பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய 6வது தத்துவம், செம்பொன்னிறமான ஒளி தத்துவம். அந்த ஒளி தத்துவத்திலே தான் கடவுளாகிய பரமபிதா, பரமாத்மா எப்படி இருக்கார்? அணுவுக்கு அணுவாக. அதாவது அணு எவ்வளவு நுண்ணியது, அதைவிட நுண்ணியதாக இருக்கக்கூடிய, மீண்டும் பிரிக்க முடியாத ஒரு புள்ளி சொருவமாக பரமாத்மா தந்தை இருக்கின்றார். அவர் எப்படிப்பட்டவர்? கணுமுட்டையுள்ள கரும்புள்ளே காட்டி. அவர் எப்போது இனிமையானவர். சக்கரின் ஆனந்த தேன், அம்பலத்தரசே ஆனந்த தேனே என்று படிப்பீங்க. அதாவது ஆனந்த தேனை போன்று சக்கரின் போல் இனிமையானவர், எல்லோருக்கும் எப்போதும் இனிமை தன்மையை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பரமபிதா, பரமதந்தை தான் நம் அனைத்து ஆத்மாக்களாகிய எங்களுக்கு தந்தையாக இருக்கக்கூடியவர். அப்ப அவரை நாங்கள் கூவி அழைக்கின்றோம். ஏற்றால் தந்தையைத்தான் குழந்தைகள் கூவி அழைப்பார்கள். குழந்தைகள் பிரச்சனைகள் இருக்கும் போது கடவுளே, தந்தையே என்று கூவி அழைக்கிறோம். அப்பொழுது இப்படி நாங்கள் கூவி அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இந்த பக்தி மார்க்கத்தில் பல்வேறு வழிபாட்டு முறைகள் உருவாக்கும் போது முதல் உருவாக்கப்பட்டது லிங்க வழிபாடு. அதாவது ஜோதிலிங்க வழிபாடு. 12 விதமான ஜோதிலிங்க வழிபாடுகள். அதிலே உங்களுக்கு தெரியும், சோமநாதர் ஆலயம் இருக்கு, காலகாலேஸ்வரர் இருக்குது, அதாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய ராமேஸ்வரன் இருக்கிறது, காசி விஸ்வநாதர் இருக்குது, கேதாரேஸ்வரர் இருக்கிறது. இப்படி கன ஆலயங்கள் 12 ஜோதி லிங்கங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோதி வழிபாடு தான் முதல் பக்தியில் தோன்றியது. அதற்கு பிறகு தோன்றியது தேவ வழிபாடு. தேவ வழிபாடு என்பது உங்களுக்கு தெரியும், விநாயக புராணம், கந்த புராணம், அந்த பாகவத புராணம், ராமாயணம், இப்படி ஒவ்வொரு தேவன் தேவிக்கும் ஒவ்வொரு புராணம் எழுதப்பட்டு அதனூடாக இந்த அசுர குணங்களை அழித்து நாங்கள் தெய்வீக குணங்களோட மீண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக எங்கள் மத்தியிலே இவர்கள் தோன்றி அவர்களை நாங்கள் ஞாபகார்த்தப்படுத்தி ஆலயங்களை கட்டி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம்.
அப்ப இப்படி நாங்கள் வழிபாடு செய்து இன்று நாங்கள் கால ஓட்டத்தில் கலியுகத்தை அடைந்திருக்கிறோம். கலியுகம் என்பது இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய நிலையை பாருங்கள். எங்கு பார்த்தாலும் துன்பம், இயற்கை அனைத்தங்கள் ஒரு பக்கம், நாட்டு விஞ்ஞானத்தின் அனைத்த மறுபக்கம், நோய் நொடிகள் மறுபக்கம், எங்களை செய்த வினை பயன்கள் எங்களுக்கு ஒரு பக்கம். இவ்வாறாக நாங்கள் அனைத்துக்கும் மத்தியில் ஓலமிட்டுக் கொண்டிருக்கிறோம். இது என்ன நடக்கப் போகின்றது? நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? பக்தியின் பலனை யார் தருவது? இந்த முடிவில் தான் கடவுளாகிய தந்தை மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்து இந்த ஆத்மாவற்றுக்கு மீண்டும் இந்த இழந்த ஞானத்தை மீண்டும் கொடுத்து, அதுதான் அறியாமை என்று இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஞான ஒளியை ஏற்றுகிறது. இதை அழகாக திருமூலர் சொல்லுவார். புண்ணிய நெந்தை புனிதன் இணையடி நன்ன விளக்கன ஞானம் விளைந்தது, மன்னவர் ஆவதும் மாணவர் ஆவதும் அண்ணல் இறைவன் அருள் பெற்றபடி. அழகாக பாருங்கள் இந்த குழந்தை, தயவு செய்து அருள் பாடலை பாருங்கள். அதாவது திருமூலர் சொல்லுகின்றார், புண்ணியன் எந்தை புனித இணையடி நன்னன். அதாவது எங்களுடைய தந்தையாக பரமாத்மா சிவனை நாங்கள் நன்னும் போது புண்ணியன் எந்தை புனித இணையடி நன்ன விளக்கென விளைந்தது ஞானம். ஞானம் என்பது ஒரு ஒளியாக ஏற்படுது. அதாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமை இந்த மறைந்து போகின்றது. அங்கே ஞான ஒளி எங்களுக்கு கிடைக்கின்றது. அதாவது மூன்றாவதுகள் எங்களுக்கு திறக்கின்றது. அதாவது கடவுள் பரமாத்மா சிவன் லிங்க வடிவிலே நாங்கள் அங்கே உருவகப்படுத்தி வழிபடும் போது அவருக்கு 3 கோடுகள் நெற்றியிலே வைக்கின்றோம். அதுக்கு புள்ளியாக ஒரு புள்ளியை போடுகின்றோம். அதாவது லிங்கத்துக்கு கால் இல்லை, கை இல்லை. அது பிரம்மாண்ட யோதியை உருவகப்படுத்தி அந்த யோடி வடிவால் கோடி முட்ட வடிவத்திலே அந்த யோடி எப்படி எரியுமோ அதுபோல ஒரு ஓவல் ஷேப்பிலே செய்து அதன் நடுவிலே ஒரு புள்ளியை, அதாவது அணுவுக்கு அணுவாய் என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளியை போட்டு அதிலே 3 கோடுகளை போட்டுகிறார். அவர்தான் பிரம்மா விஷ்ணு சங்கர் மும்மூர்த்திகளை கொண்டு இந்த உலகத்தை சித்தித்து காத்தும் அழித்து நிற்கக்கூடிய காரணத்தினாலே திருமூர்த்தி சிவன் என்று அவருக்கு பெயர். திருமூர்த்தி சிவனாக இருக்கக்கூடிய சதாசிவன் லிங்கம், அவர் லிங்க வடிவமாயிருக்கும். அவருக்கு உடல் கிடையாது. அதன் ஊடாகத்தான் நாம் இங்கே லிங்க வழிபாடுகளை முதல் எல்லா தெய்வங்களுக்கு முதல் வழிபாடாக, எல்லா தேவதைக்கும் தந்தையாக, அனைவருக்கும் தந்தையாக, தாயாக விளங்கக்கூடிய அந்த மகா சிவராத்திரியிலே நாங்கள் இந்த சிவலிங்கத்துக்கு இன்றைக்கு ஒரு நாளை இந்த இரவாக நித்திரை முடித்து அனுஷ்டிக்கின்றோம். அந்த இரவு என்பது கூட பாருங்கள் இவ்வளவு. இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய அபரபக்க சதுர்த்தசி தினத்திலே இந்த விழா கொண்டாடப்படும். ஏன் சதுர்த்தசி தினத்திலே இரவிலே நாங்கள் நித்திரை முடித்து இந்த விழாக்களை கொண்டாடுகின்றோம்? காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது நாங்கள் பிறவி எடுத்து வரும்போது நாங்கள் பௌர்ணமி போல் வாழ்ந்த வாழ்க்கை 16 கலைகளை கொண்ட வாழ்க்கை. பௌர்ணமி போல் தேவன் தேவியாக வாழ்ந்த நாங்கள் ஆதி தேவி தேவதா சனாதன தர்மத்தில் நாங்கள் தூய இல்ல தர்மத்தில் வாழ்ந்த காலம் 16 சுவர்க்கங்கள் என்று பௌர்ணமி போல வாழ்க்கை. அந்த வாழ்க்கை பிறவி எடுக்க 8 கலைகள் குறைகிறது. அதாவது 2 யுகங்கள், சத்திய யுகம், திரேதா யுகங்கள், 2 யுகங்களும் முடிய நாங்கள் பல பிறவிகளை எடுத்து வரும்போது நாங்கள் கலைகளை சந்திரன் கலையில் வாழ்க்கையோடு ஒப்பிடப்படுகின்றது. இந்த சந்திர கலைகள் போல இந்த ஆத்மாவின் கலைகள் குறைய இந்த ஆத்மாவின் குணங்கள், அதாவது தூய்மை, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சக்தி, ஞானம், பேரானந்தம் என்று சொல்லக்கூடிய 7 குணங்களும் ஆத்மாவுடைய தெய்வீக குணங்கள். இந்த தெய்வீக குணங்கள் படிப்படியாக குறைந்து 8 கலைகள் வரைக்கும் அட்டமி தொட்டது நாசம் என்பார்கள். அட்டமி தொட்டது நாசம். கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை கூட 8 கலைகளால் நாம் ஆத்மாக்களுடைய வாழ்க்கை, தேவ வாழ்க்கை குறைந்து கொண்டு வரும்போது நாங்கள் சரீர உணர்வில் ஈர்க்கப்பட்டு அசுர குணங்களால் ஈர்க்கப்பட்டு அசுர வாழ்க்கை தொடங்கும் போது இந்த உலகமே பல கண்டங்களாக, பல ராஜதானிகளாக பிரியுது. ஒரே பரத கண்டமாக இருக்கக்கூடிய அந்த வைகுண்டம் பல கண்டங்கள் ராஜதானிகளாக பிரிந்து நாங்கள் மனிதர்களாக வாழத் தொடங்கும் போது எல்லைகள் போடுவோம். என்னுடைய எதுவும் என்று துவாபர யுகத்திலே நான் எனது என்ற அசுர குணங்கள் தலைகீழாக எங்களுக்குள்ளே புகுந்து எங்கள் வாழ்க்கையை எல்லைக்கோடு போட்டு வாழத் தொடங்கினோம். இதன் ஊடாக மேலும் பிறவி எடுத்து கீழே 8
கலைகளை இழந்து வரும்போது, கலியுகத்திலே வரும்போது நாங்கள் 14 கலைகளை இழந்து 2 கலையில் இருக்கின்றோம். இப்பொழுது இன்றைக்கு இந்த சந்திரனுடைய கலை 2 கலை, அதாவது இந்த ஆத்மாவானது தன் வாழும் கலைகளை இழந்து கடைசியாக உயிருள்ள இருக்கக்கூடியதுக்காக ஒரு சிறு வெளிச்சம், ஆத்மா இல்லாவிட்டு ஆத்மா வெளிச்சம் இல்லாவிட்டால் உடல்லே வெளிச்சம் இருக்காது. ஆகவே ஆத்மாவில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதற்காக ஊடுபற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளக்கு திரி போல எங்களுடைய வாழ்க்கை ஊடுபற்றி கொண்டிருக்கிறது. அதாவது அறியாமை என்ற இருளால் சூழப்பட்டிருக்க. அப்ப இதற்குள்ளே ஒளியேற்ற வேண்டுமாயிருந்தால் பரமபிதா பரமாத்மா தந்தை மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்து ஆத்மாவுக்கு இந்த ஒளியை ஏற்றி, ஞானம் என்ற எண்ணெயை ஊற்றி ஆத்மாக்கள் ஒளியை ஏற்றி மீண்டும் அந்த தெய்வீக குணமுடன் வாழ்க்கையை திசை திருப்பி மீண்டும் தேவதேவியலாக வாழ்வதற்கு அந்த தந்தை எங்களை அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். அவர்களுக்காக நாங்கள் நித்திர முடிக்கின்றோம், விரதம் அனுஷ்டிக்கின்றோம். இவ்வளவு காலம் செய்த பக்தியின் பலனை தருவதற்காகத்தான் கடவுளாகிய தந்தை இப்பொழுது இந்த மண்ணிலே அவதாரம் செய்திருக்கின்றார். அவர்தான் அவதாரம் செய்யக்கூடியவர். அவர் ஏனைய தேவதேவிகள் அவதாரம் செய்ய வைத்துவிட்டு கடைசியாக அவர் அவதாரம் செய்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் முத்தியையும் ஜீவன் முத்தியையும் கொடுப்பதற்கு வரக்கூடிய இந்த காலத்தின் ஒரு ஞாபகார்த்தமாகத்தான் இந்த மகா சிவராத்திரி தினம், இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த தேய்பிறை அமாவாசை தினத்திலே இருக்கின்றது. இந்த தினத்திலே தான் நாங்கள் அந்த ஒரே ஒரு பரமாத்மா சிவனை நினைத்து விரதம் அனுஷ்டித்து சரியை கிரியைக்காக இந்த கிரியைகள் தோத்திரங்கள் படித்து இன்றைக்கு நாங்கள் நித்திர முடிச்சு முழுமையாக அவருடன் நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். அவர் மீண்டும் எங்களை வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்து எங்களை தன்னுடன் அழைத்து கொண்டு போய் மீண்டும் ஒரு புதிய உலகம், இந்த உலகம் அசுர உலகம், இதை அழித்து மீண்டும் ஒரு புதிய உலகத்தை ஸ்தாபிக்கும் போது எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவார். நாங்கள் அதுவரை அவரோட நாங்கள் பல்லாண்டு வாழ், அதாவது சிவன் பல்லோர் ஏற்ற பணிந்து சிவனுடைய சொல்லக்கூடிய முத்தியை அடைவோம். பின்பு அங்கிருந்து கீழே வரும்போது இந்த உலகம் ஒரு அழகான உலகமாக மீண்டும் ஒரு பரத கண்டமாக ஒரு சொர்க்கமாக மாற நாம் அதற்கு மீண்டும் தெய்வீக குணங்களோட மீண்டும் அந்த தேவதேவிகளாக வாழ்வோம். இந்த காலச்சக்கரத்தில் இந்த நேரத்தை குறித்து நாம் ஒரே ஒரு பரமாத்மா சிவனைத்து அவருடைய குழந்தைகளாக நாம் அவருடைய குழந்தைகள். அவர்தான் மணவாளனுக்கு மணவாட்டி, அதாவது நாங்கள் மணவாட்டிகள். அவன் ஒருவர்தான் மணவாளன், ஒருவர்தான் தந்தை, எல்லோருக்கும் தந்தை. அதாவது குழந்தைக்கு தந்தை ஒருவன், நாம் அனைவருக்கும் தந்தை இறைவன். இறைவன் ஒருவன் தான் எல்லோருக்கும் தந்தை. அவர்தான் மணவாளன், எல்லோருக்கும் மணவாளன். அதாவது இந்த ஆத்மாக்கள் எல்லோருமே மணவாட்டிகள். அவர் ஒருவர் தான் மணவாளன். அவர் எங்களை அழைத்து செல்லும் போது நான் அவருக்கு பின்னாலே செல்வோம். அவருக்கு பின்னாலே சென்று அவர் எங்களுக்கு ராஜ சிம்மாசனத்தை, அவர் ஒருபோதும் சிம்மாசனத்தை ஏறுவதில்லை. அவர் விருப்பு வெறுப்பு அற்றவர், அவர் பிறப்புக்கு அப்பால். ஆனால் ஜீவாத்மாக்களாகி எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தந்து ஒரு ராஜ சிம்மாசனத்தை எங்களுக்கு தருகின்றார். அந்த ராஜ சிம்மாசனம் நாங்கள் தேவதேவிகளாக கோடிச்சு வாழ்ந்து மீண்டும் படிப்படியாக இந்த காலச்சுக்கு சுழன்று கொண்டு வரக்கூடிய ஒரு சுழற்சியை குறித்துத்தான் இந்த 6 மாதம் பகல் என்றும் 6 மாதங்கள் இரவென்றும் மார்கழி மாதம் முடியும் போது அந்த தை சுக்ரபட்சவன் சொல்லக்கூடிய அந்த மகர சங்கரகாந்தியிலிருந்து தேவர்களுக்கு பகல் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் அதிகாலை வேளையிலே ஒரு சூரியன் இரவை போக்குவது போல பரமாத்மாவாகிய ஞான சூரியன் இந்த ஆத்மாக்களுக்கு அறியாமை இந்த இல்ல போக்கி மீண்டும் ஞானத்தை கொடுத்து அவர்களை தேவதேவியல் ஆக்குவதற்கு அவர் எங்களுடன் கூட இருக்கக்கூடிய இந்த காலம் ஒரு சிறிய காலம். இந்த சிறிய காலம் தான் புண்ணிய காலம். இந்த புண்ணிய காலத்தை ஒட்டித்தான் இந்த மகா சிவராத்திரி தினம் இங்கே நாங்கள் இந்த ஒரு நாள் இரவு முழுமையாக அனுஷ்டிக்கும். ஆனால் இதுக்கு வேற கதை ஒன்று சொல்வார்கள். உங்களுக்கு தெரியும், மானிந்த கதையை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. மானிந்த கதையை தான் குறிப்பாக சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஞானத்தை யாரும் சொல்வார்கள். ஞானம் என்பது பக்திக்கு புகுத்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். எல்லாம் சின்னங்களும் அடையாளங்கள். அதாவது கொடித்தம்பத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா கூட இந்த தான் தேவதேவிகளா வாழ்ந்தோம் என்பதைத்தான் இந்த தேவதேவிகள் சுற்றுலா நாங்கள் கொடித்தம்பர் ஏற்றி திருவிழாக்கு கொண்டாடுகின்றோம். கொடியிறக்கம் இருக்கைக்கு நாங்கள் முத்திக்கு செல்கின்றோம். பின்பு ஜீவன் முத்திக்கு வருவோம். இந்த விழாக்கள் எல்லாமே அதன் ஊடாகத்தான் அமைக்கப்பட்டது. வேதங்கள் புராணங்கள் எல்லாமே ஞானத்தின் அடிப்படையில் உள்ளே புகுத்தப்பட்டு
உருவாக்கப்பட்ட ஒரு அதாவது கார்ட்டூன் சிஸ்டம், ஒரு குறியீடுகள். அந்த குறியீடுகளை வெளிப்படையாக பார்த்தால் ஒன்றுமே வராது. ஆனா குறியீட்டுக்குள் இருக்கக்கூடிய விளக்கங்களை நாங்கள் புரிந்து அதை ஆத்மாவோடு சேர்த்து ஆத்மீக முன்னேற்றம் அடைவோம் என்பதுதான் இந்த ஆத்மீகத்தின் விளக்கம். ஆகவே இன்று நாங்கள் பாருங்கள் திருமூல இன்னொரு மந்திரம், அதாவது சிவசிவ என்றிட சிலர் தேவரும் ஆவார், சிவசிவ என்றிட சிலர் தெய்வத்தோடொப்பர், சிவசிவ என்றிட தீவினை மாறும், சிவசிவ என்றிட சிவலோகம் சேர்வர். இதுக்குள்ளே பாருங்க, முதல் அவர் சொன்னது சிவசிவ என்றிட சிலர் தேவரும் ஆவார். அப்ப நாங்கள் தேவர்களால் வாழ்ந்த நாங்கள் மீண்டும் நாங்கள் தேவர்களால் வாழ வேண்டும். அடுத்தவை பாருங்க, சிவசிவ என்றிட தெய்வத்தோடு மகானாத்மாக்கள், தெய்வத்துக்கு சமமாக நாங்கள் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. அடுத்த மூன்றாவது பாருங்க, சிவசிவ என்ற தீவினை மாறும், எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து போகும். அடுத்து என்ன, சிவசிவ என்றிட சேர்வர் சிவலோகமே முத்திக்க போகும். அப்ப இவை எல்லாமே ஒரே ஒரு பரமாத்மா சதாசிவனை குறித்து நாங்கள் செய்யக்கூடிய பக்தி வழிபாட்டு முறைகள். சதாசிவனை நினைக்க வேண்டும், அவரை கும்பிடுவதில்லை. ஏன்னா அவருக்கு உடல் கிடையாது, கால் கிடையாது. ஆகவே மனத்தினால புத்தியினால அவரை நினைக்கலாம். மனது ஆத்மாவில் இருக்கக்கூடிய பல பிறவிகளாக செய்கின்ற பாவம் பஸ்மமாகும். பாவ விநாசகன் என்பது பரமாத்மாவாகிய சிவன். சிவன் தான் பாவநாசகன். அவரை நினைக்கும் போது எப்படி நாங்கள் நினைக்கணும், மனம் புத்தி ஒருமுகப்பட வேண்டும். அதாவது பற்றற்ற நிலையில் நினைக்கணும். அதாவது உடல் உணர்விலே நாங்கள் நினைக்கக்கூடியதான் பக்தி. ஆனால் பக்தி என்பது எங்களுக்கு அவ்வப்போது தரக்கூடிய சில இன்பங்கள் இருக்கு. அதாவது வாழைப்பழத்தை சாப்பிடும் போது சுவை இருக்கும், மனம் இருக்கும், அதுபோலதான் பக்தி. ஆனால் பக்தியின் முடிவிலே நாங்கள் ஞானத்தை பருகும் போது, ஞானம் என்பது புலன்களுக்கு அப்பால் மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தும். எல்லாம் விளங்கிக் கொள்ளும். அதாவது ஞானம் என்பது மனம் புத்தியை புலன்களுக்கு அப்பால் ஒருமுகப்படுத்துவது. புலன்களுக்கு அப்பால் ஒருமுகப்படுத்தும் போது கடந்து பரமாத்மாவாகிய அந்த சூரியன் இருக்கக்கூடிய 6வது மகா தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்திலே இருக்கக்கூடிய அந்த ஞான சூரியனை, பரமாத்மா சூரியனை நாம் மனம் புத்தி மூலம் ஒருமுகப்படுத்தும் போது ஆடாது அசையாது அரைவினாடி அரை நிமிட நேரமட்டில் தவமுறத்தியானம் செய்யாத இமைப்பொழுது நெஞ்செஞ்சில் நீங்காத பரமசிவனை நாம் அனைவரும் இப்பொழுது ஒருமுகப்படுத்தி ஒரு சில நிமிடங்கள் நினைத்துட்டு முடிப்போம். ஒரு சில நிமிடங்கள் நினைப்போம். இப்பொழுது எல்லோரும் வாய் மூலம் பேசுகின்றேன். இது என்னுடைய கர்மேந்திரியம். இப்பொழுது இந்த கர்மேந்திரியங்களுக்கு கட்டளை இடுகின்றேன். பேசியும் உள்புறமாக நான் எனக்குள்ளே செல்கின்றேன், நீங்கள் உட்புறமாக செல்லுங்கள். கண்கள் மூலம் பார்த்தும் பார்க்காமல் இருங்கள், காதால் கேட்டும் கேட்காமல் இருங்கள். இவ்வாறாக எங்களுடைய புலன்களை ஒருமுகப்படுத்தி ஒரே ஒரு புருவ மத்தியில் ஆத்மாவை சிந்திப்போம். நான் ஆத்மா புருவ மத்தியில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறேன், பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆத்மாவாகிய நான் மனம் புத்தி சமஸ்காரம் என்ற சூட்சும சக்திகளை கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தி நினைவென்ற ஒரு கண்ணாடியின் மூலம் பரமாத்மாவாகிய ஞான சூரியனுடைய சக்தியின் கல்களை ஆத்மா மீது அனுபவம் செய்கின்றேன். நெற்றி நடுவே ஒரு யாகம் சுடர்விட்டு எரிகிறது என் ரூபம். என்னை சுற்றி யாகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை சுற்றி தந்தை பரமாத்மாவின் அந்த லைட் மைட், அதாவது சக்தியும் ஒளியும் விழுந்து கொண்டிருக்கிறது. போக்கஸ் பண்ணுங்க, உங்களுடைய புருவ மத்தியிலே மேலே இருந்து சக்தியும் ஒளியும் வந்து கொண்டிருக்கு. இந்த ஆத்மா அந்த சக்தியின் ஒளியிலே மூழ்கி இருக்கிறது. ஆத்மாவில் இருக்கக்கூடிய பல பிறவியோட பாவ சுமை கரைந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் குணங்களினாலும் சக்தியினாலும் நிரப்பப்படுகின்றது. நான் ஆத்மா தந்தை பரமாத்மாவின் குழந்தையாக அவருடைய குணங்களின் சக்தியை மீண்டும் நிரப்பிக் கொண்டு என் வாழ்க்கையில் உன்னதமான வாழ்க்கையை வாழ்வதற்காக நான் மீண்டும் என் கண் முன்னாலே என்னை நான் ஜோதி சொருவமாக அனுபவம் செய்து இந்த புலன்களை ஆளுமை செய்யக்கூடிய சர்வ வல்லமை படைத்த ஒரு ஆத்மாவாக அனைத்து காரியங்களையும் செவ்வையாக செய்யக்கூடிய விதத்தில் தூய்மை, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சக்தி, ஞானம், பேரானந்தம் என்ற இந்த குணங்கள் வெளிப்படக்கூடிய என்னுடைய வார்த்தை, செயல் அனைத்திலும் நான் கவனம் செலுத்தி அவற்றை புண்ணிய கணக்காக மாற்றி எதிர்காலத்தை உருவாக்குவோமாக. ஓம்
சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைவருக்கும் நன்றி. திருவாளர் நாகராஜா அவர்கள் உங்கள் அனைவருக்கும் மிக தத்துவமான அருமையான சொற்பொழிவை இவ்வளவு நேரம் செய்தார். அவருக்கு ஆலயத்தின் சார்பிலும் ஆலய அலங்கார சார்பிலும் நிர்வாக சபை சார்பிலும் உங்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவற்றை குறுகிய நேரத்தில் ஒழுங்கு செய்து தந்த பிரம்மகுமாரி நிர்மலா அவர்களுக்கும் மற்றும் பிரம்மகுமாரியைச் சேர்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.